மலேசியா, UAE எனப்படும் ஐக்கிய அரபு சிற்றரசு, ருவாண்டா ஆகிய நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகளில் AI பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான முயற்சிகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. 4ஆம் தொழிற் புரட்சிக்கான மையத்தின் C4IR உலகளாவிய கூட்டமைவின் கீழ் இம்மூன்று நாடுகளும் இணைந்து செயல்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார். AI நெறிமுறைகளையும் அதன் நிர்வாக நடைமுறைகளையும் விளம்பரப்படுத்தி அதன் மூலம் சுற்றுவட்டார நாடுகளை ஊக்குவித்து திறன்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தொழில்நுட்பத்தின் முழு பயனையும் அடையவும் இவ்வொத்துழைப்பு அமையும். தற்போது நடைபெற்று வரும் துபாய் AI வாரத்தையொட்டி இப்புதிய ஒத்துழைப்பு துவக்கம் கண்டது. துபாய் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன், C4IR ருவாண்டா மற்றும் மை டிஜிட்டல் கோஆபரேஷன் எனப்படும் மலேசிய இலக்கவியல் கூட்டுறவு கழகம் இடையே நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றத்தின் வழி இது உறுதியானது. இதன் வழி AI இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் மக்கள் பயனடைவதோடு பொருளாதாரத்தில் வலுப்பெறவும் இது உதவும். உலகளாவிய நிலையில் ஐக்கிய அரபு சிற்றரசு நாடுகளுடன் தொலைநோக்கு முயற்சியில் கைகோர்ப்பது நாட்டிற்கு பெருமை அளிப்பதாக கோவிந்த் சிங் கூறினார். இதற்கு முன் இத்திட்டம் UAE மற்றும் ருவாண்டாவை மட்டுமே உள்ளடக்கியிருந்தது. தற்போது மலேசியாவும் இணைந்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.